த பேனிஸ்ட் கோட் மெஜிஷனோட எபிசோட் 10 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட்லாம் பார்க்கலன்னா ஜஸ்ட்டு பார்த்துட்டு வாங்க. ஸோ அப்போ தான் இந்த எபிசோடில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த எபிசோட்லையும் பேட்டிலுக்கு பஞ்சமே இருக்காது. ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எபிசோடு ஸ்டார்டிங்கில் நம்ம க்ளோரியா பார்த்தீங்கன்னா ஆண்டர்ஸ்டால எப்படி அவனுடைய வெப்பனில் ஃபயர் ஸ்டைல் மேஜிக்கை யூஸ் பண்ண முடியுதுன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிட்டு இருக்கான். நம்ம அலாக் பார்த்தீங்கன்னா அவனுடைய ஃபயர் ஸ்டைல் மேஜிக்கை நம்ம ஆண்டர்ஸ்டோடைய ஆர்மரிஸ்டிக்காவில் மெர்ஜ் பண்ணி அது ஒரு ஃபயர் ஸ்டைல் ஃப்ளேமிங் ஆர்மரிஸ்டிக்காவாக மாற்றிருப்பான். இது எல்லாத்தையுமே நம்ம க்ளோரியா பார்த்தீங்கன்னா இப்போ தான் நோட் பண்ணியிருப்பான். அந்த டைமில் நம்ம ஆனஸ்ட் வர உன்னுடைய சூடான பிளட் தானே உன்னுடைய பவர்னு சொன்னேன், அந்த பிளட்டையே பர்ன் பண்ணி காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அவனை மோசமாக அட்டாக் பண்ணிட்டு இருப்பான். அந்த அஃபென்சிவான அட்டாக்கு ரியாக்ட் கூட பண்ண முடியாத சுச்சுவேஷனில் தான் நம்ம க்ளோரியா பார்த்தீங்கன்னா இருப்பான். நீ என்ன ஒரு முட்டாள்னு சொன்னேன்ல, நான் அன்னைக்கு அவனை தோக்க அடிக்க முடியாமல் போனதுன்னு நினச்சி வருத்தப்பட்டேன். அன்னைக்கு தான் நான் ஒரு விஷயத்த முடிவு பண்ணேன், என்னை விட ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒருத்தனை நான் கண்டிப்பாக தோக்கடிப்பேன். இதன் மூலயமா நான் இந்த உலகத்துக்கு நான் ஒரு முட்டாளையில் ஜீனியஸ்னு சொல்லிட்டு கண்டிப்பாக புரிய வைப்பேன்னு சொல்லிட்டு நம்ம க்ளோரியாவுக்கு அட்டாக் பண்ண கூட டைம் கொடுக்காத அளவுக்கு நம்ம ஆனஸ்ட் பையன் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுவான். ஸோ ரியாக்ட் பண்ண முடியாம நம்ம க்ளோரியாவும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல செத்துருவான். நான் எப்படியோ உன்னை ஜெயிச்சிட்டேன், ஆனால் உன்னுடைய யூனிக்கான ஸ்கில் எப்பவுமே மக்கள் மனசில் இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஆனஸ்ட் சொல்லிட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணா நீ ஒரு வழியை கண்டு முடிச்சிட்டியா, ஆனால் நீ ரொம்ப லேட்டு. எனக்கு இந்த டஞ்சனுடைய கோரே கிடைச்சிருச்சு. அட்வென்ச்சர்ஸ் ஆன நீங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வரீங்க, ஆனால் எனக்கு இந்த கோர் ஈஸியாக கிடைச்சிச்சு பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோர்லாம் சாப்பிடுவான் பார்த்தீங்களா ஷெவ்டா கில்ட சேர்ந்தவன். அவன் சொல்லிட்டு இருக்க, உன்னுடைய பேச்செல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப இரிஸ்லா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பிளேட் மாஸ்டர் மெலியோ இருக்கான் பார்த்தீங்களா, அவன் பார்த்தீங்கன்னா இவனை அட்டாக் பண்ணிடுறான். இப்போ இந்த டஞ்சனோடைய கோர் என்கிட்ட தான் இருக்கு, இதுக்கப்புறம் எனக்கு ஷேடோ கில்டோட உதவி தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாண்ட் அப் சீக்கர்னு சொல்லிட்டு நம்ம மெலிய சொல்ல, என்னது சீக்கரா நீ என்னடா பேசிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எருகா பார்த்தீங்கன்னா மெலிய கிட்ட கேட்க, அப்ப நம்ம மெலிய பார்த்தீங்கன்னா ஈடன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்றான். எனது ஈடனா என்னன்னு சொல்லிட்டு நம்ம எருகா பார்த்தீங்கன்னா திரும்பவும் மெலியோ கிட்ட கேட்க, நீ ஒரு சீக்கரா இருந்தா நீயும் அதை பார்க்கலாம், இந்த டஞ்சனோட கோர்லாம் நம்மளுக்கு ஒரு விஷயம் தரணும்னு சொல்லிட்டு நம்ம மெலிய சொல்லிட்டு இருக்க. அந்த டைம்ல அந்த ஷேடோ கில்ட சேர்ந்தவன், நீ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்குன்னு உனக்கு தெரியுதா, எங்களுக்கே துரோகம் பண்ற அளவுக்கு உனக்கு என்னதான் வேணும்னு சொல்லிட்டு அவன் கேட்க, எனக்கு என்ன வேணுமா, இந்த உலகத்திலே நான் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கானவனா இருக்கும், அதுக்காக என்னோட ஸ்ட்ராங்கான ஆப்போனன்ட் கிட்ட நான் ஃபைட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவனை கொண்டுறான் நம்ம மெலியோ. உண்மையை சொல்ல போனா என்னை விட ஸ்ட்ராங்கான ஒரு ஆப்போனன்ட்டை கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டமாட்டான். அது என்னால பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னுடைய ஆப்போனன்ட்டை நானே உருவாக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வெளியே சொல்ல, அந்த டைம்ல நம்ம ஒலிவியாவும் கிரேசியாவும் பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு என்ட்ரி தராங்க. இந்த இடத்துல ஒரு அல்டிமேட்டான சீன் என்னன்னா, நம்ம ஒலிவியாவை மேக் பண்ணதே நம்ம மெலியோ தான். நம்ம மெலியோக்கு ஆப்போனன்ட்டா இருக்கணும்னா மெலியோ மேல கோவமும் இருக்கணும், அதை விட மெலியோ அளவுக்கு ஸ்ட்ராங்கானவனாகவும் இருக்கணும். இதை ரெண்டுத்தையுமே ஒலிவியா மேல விதிச்சிருப்பான் நம்ம மெலியோ. அந்த டைம்ல நம்ம இருக்க பாத்தீங்கன்னா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் என்னை காப்பாத்துறதுக்காக வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அலாக்கும் ஆனஸ்டும் இந்த இடத்துக்கு வந்தாங்கன்னா உன்னை அடிச்சு ஓட விட்டுருவாங்க, அதுக்குள்ள நீயே ஓடிதுன்னு சொல்லிட்டு நம்ம இருக்க சொல்லிட்டு இருக்க. நீ இப்ப என்ன சொன்ன அலாக், நான் சொன்னேன் அவனுடைய மொழி பேரு அலாக் யூக்ரித் தானு சொல்லிட்டு நம்ம மெலியா பாத்தீங்கன்னா இருக்கா கிட்ட கேட்க, அந்த டைம்ல உனக்கு எப்படி அலாக்கு தெரியும்னு சொல்லிட்டு நம்ம இருக்க கேட்கறா. ஆரியா யூக்ரித்தோட பையன் என்ன கொல்ல வரானு சொல்லிட்டு நம்ம மெலியா பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் சிரிச்சிட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணா நம்ம ஆனஸ்ட் என்னால இதுக்கப்புறம் சண்டை போட முடியாது, எனக்கு ரெஸ்ட் வேணும்னு சொல்லிட்டு இருக்கான். சரி அப்படின்னா நான் எருகாக்கு ஹெல்ப் பண்ண போறேன்னு சொல்லிட்டு நம்ம அலெக்ஸ் சொல்ல, அலெக் நீ ஒன்று புரிஞ்சுக்கோ, பிளேட் மாஸ்டரை ஈஸியா டிஃபீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நீ நினைச்சிட்டு இருக்க, ஆனா அது உண்மை இல்லை. 4 வருஷத்துக்கு முன்னாடி அகாடமியில் இருக்கும்போது நம்மளுடைய சென்சே என்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னாங்க, நீ எல்லாத்துக்குமே அவசரப்படுற, ஆனா உங்ககிட்ட திறமையும் இருக்கு, நீ எப்பயாவது பிளேட் மாஸ்டர் மெலியா கிட்ட சண்டை போடுற சுச்சுவேஷன் வந்தா அதை நீ தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோசி பாத்தீங்கன்னா நம்ம ஆனஸ்ட் கிட்ட சொல்லிருப்பாங்க. ஸோ இதை தான் நம்ம ஆனஸ்டும் நம்ம அலாக்கு கிட்ட சொல்றான், நீ ரொம்ப ரிஸ்க் எடுக்காத, கொஞ்சம் பார்த்தியே சண்டை போடணும்னு சொல்லிட்டு நம்ம ஆனஸ்ட் அலாக்கு கிட்ட சொல்ல, சரி நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம அலாக் பார்த்தீங்கன்னா அவன் கையில் இருக்க அந்த மார்பிள் ரிங்கை யூஸ் பண்ணி நம்ம ஒலிவியா கிட்டையும் நம்ம கிரேசியா கிட்டையும் பார்த்தீங்கன்னா டெலிபோர்ட் ஆக, நம்ம ஆனஸ்ட் பார்த்தீங்கன்னா டயர்டாகி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வீந்துட்டான். அப்படியே கட் பண்ணா நம்ம ஒலிவியா பார்த்தீங்கன்னா என்னுடைய அம்மாவை கொண்டதுக்கு நான் கண்டிப்பாக உன்னை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு அவளுடைய ஸ்வாட் எடுத்துக்கிட்டு வேக வேகமாக ஓடிட்டு இருக்கா. அந்த டைம்ல நம்ம மெலியாவும் பார்த்தீங்கன்னா கூலாக நடந்து வந்துட்டு இருக்கான். சரி நம்ம ஒலிவியா மெலியாவை அட்டாக் பண்ண தான் ஓடிட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அதான் இல்லை, நம்ம எருகாவை காப்பாற்றலாம்னு சொல்லிட்டு தான் வேக வேகமாக போயிட்டு இருப்பான். நம்ம எருகாவை சேவ் பண்ணி கீழே தூக்கின்னு வந்ததுக்கு அப்புறம் நம்ம கிரேசியா இருக்கா பார்த்தீங்களா, ஸோ அவள் பார்த்தீங்கன்னா அவளுடைய மல்டிப்ளே ஆரோஸை பார்த்தீங்கன்னா நம்ம மெலியோ மேலே அட்டாக் பண்ண டைம்ல நம்ம மெலியா பார்த்தீங்கன்னா அவனுடைய துணியை வச்சு அந்த ஆரோஸ் எல்லாத்தையுமே தடுத்திருப்பான். இப்போ கிரேசியாவோட ஆரோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நார்மல் ஆரோஸ் இல்லை மேஜிக்கும் கலந்துருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே அவனுடைய துணியை வச்சு ஈஸியாக தடுத்திருப்பான். ஸோ அந்த டைம்ல நம்ம எருகா பார்த்தீங்கன்னா அவளுடைய அந்த சீலிங் மேஜிக் இருக்குல்ல, அதை பார்த்தீங்கன்னா நம்ம மெலியா கிட்ட யூஸ் பண்ணுவா. அந்த செயின்லாம் நம்ம மெலியாவை மூவ் பண்ணாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா டைட்டாக பிடிச்சிட்டு இருக்கும். அந்த டைம்ல நம்ம கிரேசியாக்கு ஹெல்ப் பண்ற விதமா நம்ம எருகா பார்த்தீங்கன்னா அவளுடைய ரொம்ப பவர்ஃபுல்லான அந்த சப்போர்ட்டிங் ஸ்பெல்லான 7 ஃபோல்டை பார்த்தீங்கன்னா நம்ம கிரேசியாக்கு யூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுவோம். இது மூலமா ஒரு ஃப்ளேமிங் ஃபீனிக்ஸ் ஷேடோ பார்த்தீங்கன்னா நம்ம மெலியாவை அட்டாக் பண்ண போயிட்டு இருக்கோம். இது வரைக்கும் எருகா கண்ட்ரோல் இருக்குன்னு நினச்சிருக்கிற அந்த செயினை பார்த்தீங்கன்னா ஈஸியாக கட் பண்ணிட்டு அந்த ஃபீனிக்ஸ் ஷேடோவும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக பிரேக் பண்ணுவான்.
அந்த டைம்ல கிரேசியாவுக்கு ஒண்ணுமே புரியாது. என்னுடைய பவர்ஃபுல்லான அட்டாக்கே இதுதான், அது மட்டும் இல்லாம எருகாவோட அந்த சப்போர்ட்டிங் ஸ்பெல் யூஸ் பண்ணி என்னால இது மட்டும் தான் பண்ண முடிஞ்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு வீக்கா இருக்கணும்னா கிரேசியாவோட அந்த பவர்ஃபுல்லான அட்டாக்கை அவன் ஈஸியா டிஃபெண்ட் பண்ணதுல தெரிஞ்சிருக்கும். ஒரு எஸ் ரேங்க் பார்ட்டியை சோலோவா ரன் பண்ண அட்வென்ச்சர் கில்டே அப்ரூவல் கொடுத்துருக்கணும். இதுல இருந்தே தெரிஞ்சிருக்கும் அந்த பிளேயர் மாஸ்டர் மெலியோ எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்னு சொல்லிட்டு. நம்ம ஒலியா பாத்தீங்கன்னா நம்ம மெலியோ பின்னாடி வந்து அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவா. இந்த அட்டாக்கை திரும்பி கூட பார்க்காம நம்ம மெலியோ டிஃபெண்ட் பண்ணது மட்டும் இல்லாம என்ன கொல்ற முயற்சியை நீ விட்டுட்டுன்னு சொல்லிட்டு நான் நினைச்சிட்டு இருக்கேன். இருந்தாலும் உன்னுடைய தலையை நான் தான் வெட்டுவேன்னு சொல்லிட்டு நம்ம ஒலியா சொல்ல, ஒரு சப்போர்ட்டரையும் ஒரு ஈரரையும் வச்சுக்கிட்டு நீ என்ன ஜெயிச்சிடலாம்னு நினைச்சியா? நான் உனக்கு இவ்வளவு தான் கத்து கொடுத்துனான்னு சொல்லிட்டு நம்ம மெலிய கேட்க, அப்படியே கட் பண்ணா சின்ன வயசுல நம்ம ஒலியா பாத்தீங்கன்னா அவங்க அம்மா இருந்ததுன்னு நினைச்சு ஐதுகிட்டு இருக்கு. அந்த டைம்ல நம்ம மெலிய தான் பாத்தீங்கன்னா தனிமையை தான் ஒருத்தர் ஸ்ட்ராங் ஆகும். நீ எப்ப இந்த தனிமையை புரிஞ்சுக்கிறியோ அப்பதான் நீ ஸ்ட்ராங் ஆகுவ. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நீயும் உன்னுடைய அம்மா மாதிரியே என்ன மாதிரியே ஸ்ட்ராங் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம மெலிய சொல்ல, அம்மா நான் ஸ்ட்ராங் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம ஒலியா பாத்தீங்கன்னா மெலியா கிட்ட ட்ரைனிங் எடுக்கிறா. இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு நம்ம ஒலியா பாத்தீங்கன்னா நம்ம மெலியாவை அட்டாக் பண்ண தயாராகிறா. நான் ஒன்னும் சின்ன குழந்தை இல்ல, நீ எது சொன்னாலும் அதை கேட்டுக்கிட்டு நான் கம்முன்னு இருக்குது. நான் இந்த அளவுக்கு வளர காரணம் நீ நினைச்சிட்டு இருக்கியா? அதான் இல்ல, எனக்கு இந்த ஸ்வாட் மேல இருந்த ஆசையால தான் நான் இப்ப எஸ் ரேங்க்ல இருக்கேன். நான் இப்போ உன்னை எதிர்த்து ஃபைட் பண்றேன்னா அதுக்கு காரணம் இந்த ஸ்வாட் தான். இதெல்லாம் பொறுமையா கேட்டு நம்ம மெலியா கோவமாயி நம்ம ஒலியாவை ஒரு அட்டாக் பண்ணது மட்டும் இல்லாம வயிற்றுலயே ஒரு கிக்கு விடுறான். இதெல்லாம் பார்த்துருந்தா நம்ம கிரேசியா பாத்தீங்கன்னா அவளுக்கு ஹெல்ப் பண்ண நினைக்க, நம்ம எருகா பாத்தீங்கன்னா உன்னால பிளேடு மாஸ்டர்லாம் சண்டை போட முடியாது, உன்னால இங்கிருந்து என்ன பண்ண முடியுமோ அது பண்ணுன்னு சொல்ல, நம்ம கிரேசியா பாத்தீங்கன்னா திருப்பணும் அவளுடைய அந்த ஹேரோ தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கா. உன்னுடைய அந்த லாஸ்ட் அட்டாக்கை விட இது ரொம்ப வீக்கா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம மெலிய சொல்ல, அந்த டைம்ல இவங்க ரெண்டு பேரையும் அட்டாக் பண்ண பார்த்தீங்கன்னா நம்ம மெலிய தயாராகிறான். இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன பண்ணதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஒலியா ஒரு பக்கம் கத்திட்டு இருக்கா, இங்க இருந்து ஓடிடுங்கன்னு சொல்லிட்டு. இப்போ ரெண்டு பேரும் இதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணுறதுக்குள்ள அந்த அட்டாக் பார்த்தீங்கன்னா முடிஞ்சது. சரி, இதுக்கப்புறம் நம்ம கிரேசியாவும் நம்ம எருகா கதையும் முடிஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த டைம் நம்ம ஒலியா பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரையும் சேவ் பண்ணியிருப்போம். ஆல்ரெடி நம்ம மெலியோட அட்டாக்கால இன்ஜூர் ஆனது மட்டும் இல்லாமல் இந்த அட்டாக்கை டிஃபெண்ட் பண்ணதால ரொம்பவுமே இன்ஜூர் ஆயிருப்பா. அந்த டைம்ல நம்ம கிரேசியா பார்த்தீங்கன்னா அவளை ஹீல் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் ரொம்ப வீக்காக இருக்கேன், அவன் சொன்ன மாதிரி தனிமை தான் ஒருத்தர் ஸ்ட்ராங் ஆக்கணும், அதுக்கு நான் வீக்காகவே இருந்தணும்னு சொல்லிட்டு நம்ம ஒலியா சொல்லிட்டு இருக்கேன். மனசை தளர விட்டுறாத, நீ உயிரோட இருக்க வரைக்கும் நம்ம ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கிரேசியா சொல்ல, கவலைப்படாத இதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே இவன் பார்த்துப்பான்னு சொல்லிட்டு நம்ம ஒலிவியா சொல்ல, யாரா அதுன்னு பார்த்தா நம்ம ஈரா பார்த்தீங்கன்னா திரும்பவும் என்ட்ரி தரான். நம்ம அலாக்கை பார்த்து அடுத்த செகண்டே நம்ம மெலியா பார்த்தீங்கன்னா இவன் தான் அலாக்னு சொல்லிட்டு ஈஸியாகவே கண்டுபிடிச்சிட்டான். அந்த டைமில் நம்ம அலாக் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒலியா பார்த்துங்க நான் அது வரைக்கும் அவனை சமாளிக்கணும்னு சொல்லிட்டு அவனை போயிட்டு அட்டாக் பண்ண தயாராகிறான். இந்த வாட்டி நம்ம லோக்கி சொன்ன மாரி நம்ம அலாக் பார்த்தீங்கன்னா அவனுக்கு மேஜிக் தெரிந்தே காமிச்சிக்காம அவனுடைய ஸ்வாடை வச்சு மட்டும்தான் ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். அந்த டைமில் நம்ம அலாக் பார்த்தீங்கன்னா ஒலிவியா உன் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்தா அதெல்லாம் காப்பாற்றுறது விட்டு நீ அவளுக்கு ஏன் துரோகம் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம மெலியா கிட்ட கேட்குறான். எனது நான் துரோகம் பண்ணனா, நான் அவளை எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆக்கலாம்னு நினைச்சேன், ஆனால் அவள் எனக்கு துரோகம் பண்ணிட்டா, இன்னமும் அவன் வீக் தான் இருக்கா. இது பார்க்கும்போது என் மனசுல எவ்வளவு வெறி வருது தெரியுமான்னு சொல்லிட்டு மெலிய சொல்ல, அந்த டைம்ல நம்ம கோவமான நம்ம அலாக் பாத்தீங்கன்னா என்ன பண்றதுன்னே தெரியாம ஒரு அட்டாக் பண்றான். இதுல இருந்து தப்பிச்ச நம்ம மெலிய பாத்தீங்கன்னா, நீ ஒரு மெஜிஷியன் தானே, நீ உன்னுடைய மேஜிக் யூஸ் பண்ணாம உன்னுடைய ஸ்வாட் வச்சு ஏன் ஃபைட் பண்ற அப்படின்னா, நீ என்ன குறைச்சி எடை போடுறியா, நீ உன்னால முடிஞ்சா உன்னுடைய ஃபுல் பவர் என்கிட்ட யூஸ் பண்ணி சண்டை போடுன்னு சொல்லிட்டு நம்ம மெலிய சொல்ல, அப்படின்னா நீ என்னுடைய மேஜிக்கை பார்க்கணுமா, சரி என்னுடைய மேஜிக்கை பாருன்னு சொல்லிட்டு ஃப்ளோர் 64ல இருக்கிற ஃப்ளோர் பாஸை கில் பண்ண நம்ம அலாக் ஒரு ஸ்பெல் போட்டிருப்பாங்க பாத்தீங்களா, வஜ்ரான்னு சொல்லிட்டு. அந்த வஜ்ரா ஸ்பெல்ல பாத்தீங்கன்னா டைரக்டா நம்ம மெலியா மேல அட்டாக் பண்ணுவான். ஒரு ஃப்ளோர் பாஸை கில் பண்ற அளவுக்கு பவர்ஃபுல்லான இருக்கிற ஒரு ஸ்பெல்ல ஈஸியா அவனுடைய ஸ்வாடை வச்சு தடுத்துட்டு மட்டும் இல்லாம இந்த ஸ்பெல்லி அவனுடைய ஸ்வாட் மூலமா புஷ் பண்ணது மட்டும் இல்லாம அதை ரெண்டா ஸ்லைஸ் பண்ணி விட்டுருவான். எப்பவுமே தண்டர் போல்ட் மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருக்க நம்ம அலாக்கே அவனுடைய பவர்ஃபுல்லான அந்த வெஜ்ரா ஸ்பெல் யூஸ் பண்ணியவே நம்ம வெளியாவே ஒண்ணுமே பண்ணிருக்க முடியாது. நீ நல்லா தான் சண்டை போடுற, ஆனா உன்னுடைய ஸ்பெல் என்ன கொல்ற அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாலாம் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம வெளியே சொல்ல, ஆல்ரெடி கோவமா இருந்தவனா இன்னும் கோவப்படுத்தி விட்டது மட்டும் இல்லாம நம்ம ஆனஸ்டும் இருக்காவும் இவன் எதை பண்ணக்கூடாதுன்னு நினைச்சானோ அது பண்ண வேண்டிய சுச்சுவேஷனும் வந்துருச்சு. நம்ம அலாக்கா அவன் உடம்புல இருக்கிற மொத்தமானவையும் வெளியேற்ற நம்ம எருகாக்கு அப்பே தெரிஞ்சிச்சு இவன் என்ன பண்ண போறான்னு சொல்லிட்டு, இவனை இப்ப நம்ம தத்தி ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம எருகா கிரேசியா கிட்ட சொல்லிட்டு இருக்க, இதுக்கு மேல இவனை நம்மளால தடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம கிரேசியா சொல்ல, என்னுடைய பவர்ஃபுல்லான ஸ்பெல்ல தானே நீ பார்க்கணும்னு சொன்னேன், எனக்கு ஆரம்பத்திலே தெரியும் உங்க கூட ஃபேஸ் டு ஃபேஸ் சண்டை போட்டா என்னால ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு, இது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்காகன்னு சொல்லிட்டு அவனுடைய லிமிட் பிரேக் ஸ்பெல்ல பாத்தீங்கன்னா நம்ம அலாக் பாத்தீங்கன்னா ஆக்டிவேட் பண்றான். இதை பார்த்து நம்ம மெலிய பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு முட்டாள்தனமான ஸ்பெல்ல நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்ல, அந்த டைம்ல நம்ம
மிருகா பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய மானாவை வெளியே கொண்டு வரதுலாம் ரொம்ப ஈஸி இல்லை. ஆனால் உடம்புல இருக்கிற மானாவை காலி பண்ணா அது வெளியே இந்த மாரி தான் ஃபார்ம் ஆகும். இதுதான் நம்ம அலாக்கோட பவர்ஃபுல்லான ஸ்பெல்லு, த லிமிட் பிரேக்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இருக்கா இவங்க கேட்டலாம். நம்ம அலாக்கால இந்த ஸ்பெல்ல வாட்டரு, ஃபயரு, விண்டு, தண்டரு, எர்த்துன்னு சொல்லிட்டு 5 எலமெண்ட்டை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண முடியும். அலாக் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் நினைச்சனோ அது பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம இருக்க சொல்ல அலாக்கும் அந்த ஸ்பெல்லை யூஸ் பண்ண இந்த எபிசோட இங்கே முடிக்கிறாங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நான் ஏன் இவ்வளவு நல்லா வீடியோ போலன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிக்கலுங்க, என்னால முடியல சுத்தமா. எனக்கு இருக்கிற மேஜனால பிரச்சனை என்னன்னா எனக்கு தனியா ரூம் இல்லை. நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும்னா வீட்டு மேல உக்காந்து தான் பண்ணோம். இதனால தான் வாய்ஸ்லயும் பாத்தீங்கன்னா ரொம்ப நாய்ஸ்லாம் இருக்கும். அது மட்டும் இல்லாம இங்க 1 வீக்கா மழை பெஞ்சிட்டு இருக்கு. என்னால நைட்ல வீட்டு மேல உக்காந்து பேசவும் முடியாது. அப்படி இருக்கும்போது என்னால எப்போ எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க டைம் இருக்கும் நான் அப்பெல்லாம் பண்ண ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ இது ரொம்ப நாளா இந்த எபிசோட எக்ஸ்பிளனேஷன் பண்ணலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்க இன்னைக்கும் பாத்தீங்கன்னா மழை தான் இருந்தாலும் இன்னைக்கு எப்படின்னா முடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு தான் இதை முடிச்சேன். இது கரெக்டா எக்ஸ்பிளனேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமா தெரியல. பெஸ்ட்டை தான் கொடுத்துருக்கேன். ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்க. அதுக்கப்புறம் என்னால் லீவ் டேஸ்ல ஏன் எபிசோட்லாம் எக்ஸ்பிளனேஷன் பண்ண முடியலன்னா வீட்டில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரூம் இல்லை. நான் யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டு இருக்கிறது வீட்டுக்கும் தெரியாது. நான் வீட்டுக்கு தெரிஞ்சு நான் ஒரு ரூம் வேணும்னு சொல்லிட்டு ரூம் எல்லாம் கட்டி கொடுத்துட்ட பிறகு யூடியூப்ல சக்ஸஸ் ஆகலன்னா அது பின்னாடி எனக்கே பேக் ஃபயர் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் நான் வீட்டில் எதுவுமே சொல்லாமல் சைலண்டாக என் ஒர்க்கை பார்த்துட்டு இருக்கேன். இல்லை எப்பவுமே ஆள் இருக்கிறதுனால என்னால் லீவ் டைம்லையும் எக்ஸ்பிளனேஷன் பண்ண முடியாது. இந்த மாதிரி நைட் டைம்ஸ் தான் என்னால் உட்காந்து பண்ண முடியும். ஸோ கொஞ்சம் பொறுத்துக்குங்க, வீடியோ லேட்டாக வந்தால் மன்னிச்சுக்கோங்க, வேறு எதுவும் சொல்ல முடியல.